இப்போ என்ன செய்ய போறணும் தெரியல. எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா அவ்வளவுதான். சும்மாவே எங்க வீட்ல பூமாரி ஏதோ ரொம்ப பெருசா பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நான் வேற ஃபெயில் ஆயிட்டேன்னா அவ்வளவுதான். அவங்களுக்கு சொல்லவா வேணும்? அப்புறம் பூமாரி தான் எல்லாருக்கும் சின்ன பிள்ளை ஆயிடுவா. என்ன எல்லாரும் ஒதுக்கி வச்சிடுவாங்க. ஒரு क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டே இருந்தாங்க டீச்சர். அந்த क्वेश्चन வர கூட இல்லையா? நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன். இங்கே பேசாம இருந்துட போறேன். வீட்டுக்கு போனா எங்க அம்மா கண்டிப்பா என்ன திட்டுவாங்க. என்ன எழுதுன்னு கேட்பாங்க. நான் ஒண்ணு எழுதுனேன்னு சொன்னா அவ்வளவுதான். தீபி, இப்ப ஏன் தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? இங்க இருந்து வீட்டுக்கு வா, ஏன் கிளம்பலாம். நான் எங்கேயும் வரல, இங்கதான் இருக்க போறேன். நீ வேணா கிளம்பு. ஏன் தீபி அப்படி சொல்ற? எக்ஸாம் எப்படி எழுதி இருக்க? நான் எப்படி எழுதுனா உனக்கு என்னவா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லி தந்தா என்னவா? உன்னை எவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன். சாரி தீபி, புது சாரு மேம்லாம் வந்து நிக்காங்க. நான் எப்படி உன்னை திரும்பி பார்க்க முடியும்? உனக்கு சொல்லி தந்தோம்னா அப்புறம் அவ்வளவுதான். நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்து வெளியே அனுப்பிடுவாங்க. அதனாலதான் அப்படி பண்ணல. நீ படிச்ச கொஸ்டின்லாம் வந்து தானே இருந்துச்சு, அதை நீ எழுதி வைக்க வேண்டியன. நீ பாத்தியோ என்ன கொஸ்டின் வந்திருக்கு? ஒரு கொஸ்டின் வரல. சரியா, நான் படிச்சது எதுவுமே டீச்சர் சொன்னதெல்லாம் போய் இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. அதுல இருந்து ஒன்னாச்சும் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்தது, நீ பார்க்கலையோ? ஒண்ணும் வரல. சரியா, நீ என்கிட்ட பேசாத. தயவு செஞ்சு இங்க இருந்து போ. நான் வீட்டுக்கு வரல. ஏன் தீபி இப்படி எல்லாம் சொல்ற? வீட்டுக்கு வரலன்னா சித்தி ஒன்று தேடுவாங்கல்ல. வீட்டுக்கு வா. நீ எப்படின்னா பாஸ் ஆயிடுவேன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஏன் அந்த நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிற? அடுத்த வருஷம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் 11th போவோம். ஒன்றும் தேவை கிடையாது. சரியா, கிளாஸ்ல வச்சு பூமாரின்னு கூப்பிட்டு இருக்கேல, ஒரு சொட்டு கூட திரும்பாம இப்போ வந்து நின்னுக்கிட்டு ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கியோ? இங்க பாரு, ஒழுங்கு இங்கிருந்து கிளம்பிட்டு பார்த்துக்கோ. நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்ட்டு எனக்கு தெரியும். அப்ப நான் கரெக்டா வந்து கொடுவேன். நீ கிளம்புங்க இருந்து. ஏன் தீபி இப்படி பண்ற? நான் தான் சொல்றேன்ல, டீச்சர் பார்த்துட்டே இருந்தாங்கன்ட்டு. புது டீச்சர் வேற. நம்ம டீச்சர் யாராச்சும் நின்று நான் எப்படியாச்சும் உனக்கு சொல்லித்தரேன்னு நான் நினைச்சுதான் இருப்பேன். புது டீச்சர் வேறையா, எதுவும் நம்மள சொல்லிடக்கூடாதுல்ல. அது வர எனக்கு நல்ல பயமா இருந்துச்சு. அதனாலதான் உனக்கு சொல்லி தரல. நீ போய் என்ன தப்பா நினைக்க பத்தியா? இங்க பாருப்பு மாதிரி ஒழுங்கா போயிட்டு பாத்துக்கோ. சும்மா எரிச்சப்படுத்திட்டே இருக்காத. நீ பண்ணதுக்கு நியாயம் சொல்லிட்டு இருக்கியோ? ஒரே ஒரு கொஸ்டின் நீ எனக்கு சொல்லி தந்திருந்தா கூட நான் கொஞ்சம் ஆளாமையா இருந்திருப்பேன். இப்ப வீட்டுக்கு வந்திருப்பேன் தெரியுமா? நான் ஒண்ணு கூட சரியா எழுதல. எல்லாம் நல்ல கதை தான் அடிச்சு வச்சிருக்கேன். எனக்கு மார்க்கே வராது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, உனக்கு நல்ல மார்க் வரும். நீ ஏன் அப்படியெல்லாம் நினைக்க? நான் எழுதியிருந்தா தானே மார்க் வரும். ஒண்ணுமே எழுதல, அப்புறம் யாரு மார்க் போடுவாங்க? உங்க அப்பாவா? இங்க பாரு, எங்க அப்பாவை பத்தி பேசலன்னா எனக்கு கோவம் வரும் சொல்லிட்டேன். அப்படிதான் பேசுவேன். நான் பேசதான் செய்வேன். உனக்கு என்ன வந்துச்சா? ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. உங்க அப்பாவா எழுதி தந்திருக்காரு. ரொம்ப பண்ணாத என்ன? தீபி, நம்ம ரெண்டு பேருக்குள்ளதானே சண்டை. நம்ம ரெண்டு பேரை பத்தி மட்டும் பேசு. எங்க அப்பா அம்மாவெல்லாம் பேசாத. அது எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நீ எங்க அப்பாவை பத்தி பேசலன்னு வச்சுக்கோயே, நான் உங்க அப்பா பத்தி பேசுவேன். ஓஹோ, எங்க அப்பா பத்தி நீ பேசுவியாக்கும்? நினைச்சேன். ஐயோ பாவம்ட்டு, எங்க அப்பா உனக்கு என்னெல்லாம் வாங்கி தந்திருக்காங்க. அவங்கள பத்தி நீ எப்படி பேசுவ? பேச பாப்போம். தேவையில்லாம பண்ணாத. நான் உன்னை வீட்டுக்கு தான் கூப்பிட்டு இருக்கேன். நீ தான் தேவையில்லாம ஒண்ணுன்னா சொல்லிட்டு இருக்க. என்ன இங்க பாரு, நீ ரொம்ப நடிக்கிற. என்ன எங்க அம்மாக்கு உன்னை பத்தி நல்லா தெரியல. அதான் உன்னெல்லாம் எங்க வீட்டுல வச்சிருக்காங்க. சரியா உள்ள ஆளுதான். ஒரு வார்த்தை உங்க ஒண்ணுக்கு ஆகாத அப்பாவை பத்தி சொன்னோன்னே நீ எங்க அப்பாவை பத்தி பேசுறீல்ல. இன்னொரு வார்த்தை ஒண்ணுக்கு ஆகாதவங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, மண்டையில ஊனி வச்சிருவேன் பாத்துக்கோ. ஓஹோ, அடிப்பியோ? சரி. உனக்கு நல்லா இருக்க இடம் தந்து சாப்பிட சாப்பாடு தந்து உனக்கு படிப்பையும் தந்திருக்காங்க எங்க வீட்டுல. ஆனா நீ என்னன்னு பார்த்தா என் மண்டையில வைப்பன்னு சொல்ற. சரியான ஆளுதான் நீ. படிப்பெல்லாம் யாரும் தர முடியாது சரியா? அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது. உனக்கு இல்லனா அதுக்கு நான் என்ன செய்வேனா? அப்போ என்ன படிக்காத முட்டாளன்னு சொல்றியோ? நான் எதுக்கு அப்படி சொல்ல போறேன்? நீ தான் ஒன்னு அப்படியே சொல்லிக்கற. ஒன்னு எழுதலன்ட்டு. நான் இப்ப சொன்னேன். அதான் இப்ப சொன்னியா நான் படிக்காத முட்டாளுன்ட்டு. எங்க அப்பாவை பத்தி நீ பேசிட்ட, நான் படிக்காத முட்டாளுன்னு சொல்லிட்டேன். இன்னும் என்ன சொல்ல போற? எங்க அம்மா பத்தி ஏதாவது சொல்ல போறியோ? இல்ல என் தங்கச்சியை பத்தி ஏதாவது சொல்ல போறியோ? நான் எதுக்கு அவங்கள பத்தி எல்லாம் பேசணும்? நீ எங்க அப்பா பத்தி ஒண்ணுக்காதவங்கன்னு சொன்ன. அதுக்காண்டிதான் நான் உங்க அப்பா பத்தி பேசுவேன்னு தான் சொன்னேன். நான் உங்க அப்பா ஏதாவது திட்டினா, எனக்கு சித்தப்பா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அவங்கள பத்தி எதுவுமே சொல்லவே மாட்டேன். சும்மா நடிக்காத. என்ன நீ சரியான ஆளுதான். உன்னை பத்தி எல்லாமே எனக்கு இப்பதானே தெரியுது. தீபி, கொஸ்டின் நல்லா ஈஸியா இருந்துச்சுல. நீ எத்தனை கொஸ்டின் எழுதியிருக்க? தூர பேரு பாத்துக்கோ. கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சு உனக்கு. இங்க பாரு, ஒழுங்கு இங்க வந்து ஓடிடு. என்னாச்சு? கொஸ்டின் நான் படிச்சதுல இருந்து ஒண்ணு கூட வரல. உனக்கு என்னன்னு பார்த்தா ஈஸியா இருந்துச்சுன்னு சொல்ற? ஆமா, கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்ன ரொம்ப கஷ்டமா கேட்டுட்டாங்க தீபி. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி
சொன்ன, அதுக்கப்புறம் இப்படி மாத்துற. உன் ஃப்ரெண்டுக்கு தக்கற சிங்சா அடிக்கிறியோ? பூமாரி, உனக்கு என்ன வேணும்? நான் தீபி கிட்ட பேச வந்தேன், நீ எதுக்கு வந்தியா? நான் சும்மா தான் வருவேன். இது என்ன உங்க வீட்டு இடமா? என்னாச்சு இவளுக்கு இப்படி பேசுறா? தீபி, என்னாச்சு இந்த பூமாரிக்கு? இப்படி எல்லாம் பேசவே மாட்டாள்ல. ஆமா, என் கூட யாரும் பேசாதீங்க சரியா? எனக்கு ஒன்னையும் பிடிக்காது, பூமாரியும் பிடிக்காது. யா, எதுக்கு அப்படி சொல்றியா? என்ன எதுக்கு உனக்கு பிடிக்காது? சும்மா நடிக்காத. என்ன நீ பூமாரியை பத்தி எத்தனை क्वेश्चन எழுதுனே நான் நல்லா பார்த்துட்டே தான் இருந்தேன். அத்தனை எழுதிட்டில, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி தந்திருக்கலாம்ல. நான் ஒண்ணு எழுதாம அங்கனே உட்கார்ந்திருந்தேன் தெரியுமா? நீ சரியான ஆளு தான். நீ என்ன ஒன்னு ஃப்ரெண்ட்னு நினைச்சிருந்தேன்னு வெச்சுக்கோயா, நீ எல்லா क्वेश्चन எனக்கு சொல்லி தந்திருப்ப. தீபி, நானே ஒண்ணு கூட எழுதலப்பா. இப்பதானே சொன்னேன் எல்லாம் எழுதிட்டேன்ட்டு. நான் எப்படி சொன்னேன்? क्वेश्चन உனக்கு ஈஸியா இருந்துச்சான்னு கேட்க தான் வந்தேன் பாத்துக்கோ. நீ அதுக்குள்ள என்ன தப்பா புரிஞ்சிட்டியா? நான் கூட ஒண்ணு எழுதல. நீ பூமாரி கிட்ட வேணா கேட்டு பாரு, அவளை பார்த்து. நான் ரெண்டு क्वेश्चन மட்டும் தான் எழுதினேன். மத்ததெல்லாம் நான் கதை தான் அடிச்சு விட்டேன் தெரியுமா? நான் கூட எக்ஸாம்ல பாஸ் ஆவனா ஃபெயில் ஆவனா எனக்கு இந்த நிமிஷம் வரை தெரியாது. சும்மா நடிக்காத. என்ன நீ பூமாரியை பத்தி 5-6 क्वेश्चन எழுதியாச்சு. நான் பார்த்துட்டே தானே இருந்தேன் உன்னை. இவ பேப்பரை பார்க்காம என்னைய தான் பார்த்துட்டு இருக்கா போலயா? கரெக்டா 6 क्वेश्चनங்கிறது சொல்லிட்டாள. பூமாரியை பத்தி எப்படியோ 6 क्वेश्चन எழுதிட்டேன். நான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஐயோ பாவம் தீபி, அவ பாஸ் ஆவலா என்னன்னு தெரியலையா? என் கிட்டத்துல இருந்தாலாச்சு நான் அழகு போல சொல்லி கொடுத்துருப்பேனே. அவ தூரத்துல இருந்தா நான் எப்படி சொல்லி கொடுக்கறதா? என் பேப்பரை ராக்கெட் மாதிரி செஞ்சு விட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயா, அது டீச்சர் கையில மாட்டினா அவ்வளவுதான். எனக்கு அந்த ராக்கெட்ல ஏத்தி விட்டுருவாங்க. அப்புறமா நானும் எக்ஸாம்ல ஃபெயில் ஆவேன். அதனாலதான் நான் தீபிக்கு சொல்லி கொடுக்கல. ஆனா அவ என்ன தப்பாலும் நினைச்சிட்டு இருக்கா. தீபி, இப்ப பஸ் வந்துரும், வர்றியா எப்படி? அதான் முடியாதுன்னு தெரியல, கிளம்பு. தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்கிற தீபி. நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன் உனக்கு? நீ ஒழுங்கா படிச்சுட்டு வந்து தானே எக்ஸாம் எழுதணும். நான் சொல்லி தரலன்னு எங்க அப்பாவை திட்டியாச்சு. இப்ப என்னையும் திட்டிட்டு இருக்க, வீட்டுக்கும் வரமாட்டேங்கிற. என்னதான் நீ உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? பப்ளிக் எக்ஸாம் 10th வரணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல தெரியாம தான் படிக்க வந்தியா? சும்மா நிறுத்துறியா? கிளம்பு. இப்படியே சொல்லாத. என்ன உனக்கு தான் ரொம்ப தெரியும்ட்டு. ஆமா, எனக்கு எல்லாம் தெரியதான் செய்யும் சரியா? கிளம்பு. நீ யாரு? உன்னை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் இப்படிதான் எங்க அப்பா பத்தி திட்டினேன், இப்போ நான் யாரு தெரியும்னு சொல்றேன். உனக்கு என்ன தெரியுமா? நீ சரியான ஆளுன்ட்டு தெரியும். எங்க வீட்ல இருந்துகிட்டு எனக்கு ஒரு क्वेश्चन கூட காட்டாம இருக்கல, அப்படியான ஆளுன்ட்டு எனக்கு நல்லா தெரியும் உன்னை பார்த்தாலே. ஏன் உன் வீட்ல வந்து இருந்தோம்னா உனக்கு என்ன எக்ஸாம்ல எல்லாம் சொல்லி தரணுமா? ஆமா, சொல்லிதான் தரணும். எங்க வீட்ல உனக்கு ஃப்ரீயா ஃபுட் எல்லாம் தர்றாங்கல்ல, அப்படி எனக்கு எக்ஸாம்ல காட்டினா என்னவா? என்ன இன்னைக்கு டிடி ஃபுல் ஃபயரா இருக்கா? பாவம் பூமாரி ரொம்பல திட்டா. நான் கூட இப்படி எல்லாம் அவகிட்ட சொல்லி கொடுத்தாலுமே இவ திட்ட மாட்டாளே. இன்னைக்கு என்னாச்சு? அவ பயமா இருக்கு, டீச்சர் கிட்ட ஏதாவது சொல்லி கொடுத்துருவாளோ? ரொம்ப பண்ணாத. என்ன எங்க பூமாரி சித்தியும் அங்கதான் இருக்காங்க, அவங்க எனக்கு சாப்பாடு தராங்க. என்னவோ நீ சாப்பாடு எனக்கு பிச்சை போடுற மாதிரி பேசுற. எங்க அப்பா தான் எல்லா காசும் வந்து கொடுக்குறாங்க, உனக்கு தெரியுமா? உங்க சித்தப்பாலாம் எந்த காசும் தர மாட்டாங்க. இப்படி எல்லாம் பேசாத. நம்ம 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனை நீ ஏன் குடும்பத்துக்கு கொண்டு வர்ற? அப்படிதான் கொண்டு வருவேன். ஏய் பூமாரி, தீபி, மீனு 3 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க பஸ் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? டீச்சர், நான் கிளம்பறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்ப கிளம்பிடுவேன். கிளாஸ்ல வச்சு பேசினதெல்லாம் காணாதுன்ட்டு இங்கே உட்காந்து தனி கூட்டம் போட்டு கிடக்குறீங்க. 3 பேரும் முதல்ல கிளம்புங்க. ஏன் பூமாரி, உனக்கு என்ன ஆச்சு? கிளம்பு வீட்டுக்கு. கிளம்பதான் டீச்சர் போறோம். கிளம்புறதுக்கு தான் பாத்துட்டு இருக்கேன். எக்ஸாம் எல்லாம் ஒழுங்கா எழுதுனீங்களா எப்படி? அதெல்லாம் நல்லா எழுதிட்டோம் டீச்சர். அப்போ ஒழுங்கா கிளம்புங்க வீட்டை பக்கா. தீபி வாயா, இன்னும் உன்னாலதான் வந்துச்சு. ஒழுங்கா நீ கிளம்பி இருக்க வேண்டியனே. நான் பேசாம இங்க இருந்ததானே இருப்பேன். ஏன் என் உயிரை வாங்குற? ஏன் தீபி இப்படி எல்லாம் பேசுற? வா வீட்டுக்கு போவோம். எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் ப்ளீஸ். இந்த ப்ளீஸ் எல்லாம் ஏன்ட்ட வச்சுக்கிறாத சரியா? இன்னையோட உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சுல, இனி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. சரி விடு, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கிடலாம். நீ முதல்ல வீட்டுக்கு வா.